இதில் என்எம்எம்எஸ் எக்ஸாம் 2025 கேட்ட மேட் கொஸ்டினில் 56வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒருவர் கிழக்கு நோக்கி 10 மீட்டர் தூரம் நடந்து பின் தனது இடதுபுறமாக 7 மீட்டர் தூரம் நடக்கிறார். பின் தனது வலதுபுறம் திரும்பி 8 மீட்டர் தூரம் சென்று தன் இலக்கை அடைகிறார் எனில் அவர் தற்போது எத்திசை நோக்கி நிற்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு திசை உள்ள மாதிரி ஒரு படம் போட்டுக்குவோம். இது கிழக்கு, இது மேற்கு, வடக்கு, தெற்கு. ஒருத்தர் இங்கேருந்து கிளம்பி 10 மீட்ரு கிழக்கு நோக்கி போகிறார். அப்புறம் இடதுபுறம் திரும்பி 7 மீட்ரு தூரம் போய் அப்புறம் வலதுபுறம்னா கிழக்கு நோக்கி போகிறார். 8 மீட்டர் தூரம் சென்று இங்கே போயிட்டுருக்கார். இப்போ இந்த 8 மீட்டர் தூரம் தன் இலக்கை அடைஞ்சிறார். இங்கே வந்தார். இப்போ இவர் தற்போது எந்த திசையில் இருக்கிறாருன்னு கேட்குறாங்க. இந்த திசை எந்த திசை? கிழக்கு திசை நோக்கி தான் இருக்கார். ஆன்சர் நம்ம கிழக்கு தான் ஆன்சர். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் இங்கேருந்து கிளம்பி கிழக்கு திசை வெளியே போய், ஓகேங்களா, இடதுபுறம் திரும்பாருன்னா வடக்கு பக்கம் போகிறாரு. இடதுபுறமாக திரும்பி போட்டு எத்தனை மீட்ரு? 7 மீட்ரு இப்போ போயிட்டு திரும்ப வலதுபுறமாக திரும்பினா கிழக்கு பக்கம் தான் திரும்புவார். 8 மீட்ரு போய் தான் இலக்கை அடைஞ்சிடறாரு. இப்போ எந்த திசை நோக்கி அவர் நிற்கிறாருன்னு கேட்குறாங்க. இந்த திசையும் ஒரே திசை தானே, அப்போ கிழக்கு நோக்கி தான் நிற்கிறார். ஓகேங்களா? அடுத்து 60வது கொஸ்டின் பார்த்துருவோம். 60வது கொஸ்டினில் ஒரு கடிகாரத்தில் நேரம் 12:30 மணியாக இருக்கும்போது மணிமுள் மற்றும் நிமிட முள் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள கோணம். இப்போ நான் ஒரு கடிகாரம் மாதிரி போட்டிருக்கேன். 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ 12 நம்பர் போட்டாச்சு. இப்போ மொத்தம் 360 டிகிரி. 12 நம்பரை டிவைட் பண்ண 30 டிகிரி. அப்போ 1க்கும் 2க்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? இந்த 1க்கும் 2க்கும் இடையில் 30 டிகிரி, 2க்கும் 3க்கு இடையில் 30 டிகிரி இருக்குது. இப்போ 12:30 மணி காமிக்கும்போது இந்த சின்ன மணி முள் என்ன நினைக்கினா 12க்கு 1க்கு இடையில் இருக்கும். அவள் 12க்கு 1 30 டிகிரி. அப்போ அந்த இடையில் இங்கேருந்து இந்த ஆங்கிள் தான் கேட்குறேன், இந்த கோணம் தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே 15 டிகிரி இருக்குது. 15 டிகிரி. அப்போ 2லேருந்து 3க்கு ஒரு 30, இங்கிட்ட ஒரு 30, 60, இங்கே ஒரு 90, ஓகேங்களா, இங்கே ஒரு 30, 120. நல்லா பாருங்கள். 1லேருந்து 2 வரைக்கும் 30, 60, 90, 120, இங்கே ஒரு 150. 150ஓட அந்த 15 கூட்டிட்டிங்கன்னா 165 டிகிரி வருது. அதான் திரும்ப பார்த்துருங்க. 12க்கு 1க்கு இடையில் தான் அந்த சின்ன முள் இருக்கும், மணி முள். நிமிட முள் 6ல் நிற்கும் 12:30 மணினா. இப்போ இந்த 1க்கு 2க்கும் பக்கத்தில் 15 டிகிரி இங்கே இருக்குது. அதுக்கு 1க்கும் 2க்கு இடையில் 30, இங்கிட்ட ஒரு 30, 60, இங்கிட்ட ஒரு 30, 90, இங்கிட்ட ஒரு 30, 120, இங்கிட்ட ஒரு 30, 150 டிகிரி. இது ஒரு 15 கூட்டிங்கன்னா 165 டிகிரி. 165 டிகிரி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நடந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமில் இந்த மேட்டு மற்ற சேட்டையுமே கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வரப்போகிற எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுருவேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் ஆன்சரை பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.